வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. NMMS 2021 Part 2 Scholastic Aptitude Test பகுதி 2 படிப்பறிவு திறன் பகுதி தேர்வு. 90 நிமிடங்கள் கொடுத்து 90 கேள்விகளை எழுத சொல்லுவாங்க. தேர்வு எழுதுபவர்களுக்கான விதிமுறைகள். வினாநூல் தொகுப்பை திறப்பதற்கு முன் கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை கவனமாக படிக்கவும். விடைகளை பகுதி 1 தேர்வுக்கு வழங்கப்பட்ட OMR விடைத்தாளிலேயே குறிக்க வேண்டும். காலையில் செக்ஷனில் நீங்கள் முடிச்சதோடைய OMR ஷீட்டை மறுபடியும் தருவாங்க. அதை நீங்கள் மறுபடியும் அதை யூஸ் பண்ணி SATக்கு இந்த தேர்வுக்கு உண்டான விடையும் அதுலேயே தான் எழுதணும். இத்தேர்வில் 90 வினாக்கள் உள்ளன. அனைத்திற்கும் கட்டாயம் விடையளிக்கப்பட வேண்டும். ஸோ இதுலேயும் 90 கொஷின்ஸ், எப்படி MATல 90 கொஷின்ஸோ அதே போல் இதுலேயும் 90 கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே கட்டாயமாக விடையளிக்கணும்னு சொல்கிறாங்க. வினா எண்கள் 91 to 110 வரை கணிதம், 111 to 145 அறிவியல், 146 to 180 வரைக்கும் சமூக அறிவியல் பாடங்களை சார்ந்தவை. ஸோ கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 91 to 110 வரைக்கும் மேக்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 35 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே போல் சோஷியல் சயின்ஸ்லேயும் 35 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலி யூ வில் கெட் 90 கொஷின்ஸ். ஒவ்வொரு வினாவிற்கும் கொடுக்கப்பட்டுள்ள மாற்று விடைகளிலிருந்து சரியான விடையினை கண்டறிந்து அதை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் கருப்பு நிற பால் பாயிண்ட் பேனாவினால் தீட்ட வேண்டும். டிக் மற்றும் ராங் ஆகிய குறியீடுகளை OMR விடைத்தாளில் செய்யக்கூடாது. ஸோ போன டைம் MITக்கு சொன்னது போல் கருப்பு நிற பால் பாயிண்ட் பென் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் டிக் மற்றும் ராங் ஆகிய குறியீடுகளை OMR விடைத்தாளில் செய்யக்கூடாது. ஸோ ஒரு ரவுண்டு அப்படி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபுல்லாக பிளாக் பால் பாயிண்ட் பென்னால் இப்படி ஷேடிங் தான் கொடுக்கணும். எக்காந்து கொண்டும் டிக் எதுவும் பண்ணிடாதீங்க. மார்னிங் செஷன்லேயே இன்விஜிலேட்டர் சொல்லியிருப்பாங்க, அதையே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த வினாத்தாளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கால அளவு மிக குறைவாக இருப்பதால் எந்த ஒரு வினாவிற்கும் கூடுதல் நேரத்தை செலவழிக்காமல் நேரத்தை மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்தவும். ஏதாவது ஒரு வினாவிற்கு விடை தெரியவில்லை என்றால் அதிலேயே கால விரயம் செய்யாமல் அடுத்த வினாவிற்கு செல்லவும். நேரம் இருந்தால் முதலில் விட்டு சென்ற வினாக்களை முயற்சி செய்யவும். ஒவ்வொரு சரியான விடைக்கும் 1 மதிப்பெண் வழங்கப்படும். ஸோ ஈச் ஒன் கேரி 1. ஸோ ஈச் கரெக்ட் ஆன்சர் வில் பி அவார்டட் 1 மார்க். தேர்வு முடிந்த பிறகு OMR விடைத்தாளை மட்டும் அரை கண்காணிப்பாளரிடம் கொடுக்கவும். வினா நூல் தொகுப்பை தேர்வர் எடுத்து சொல்லலாம். நீங்கள் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸ்டூடெண்ட்ஸ், பட் அந்த OMR ஷீட்டை மட்டும் நீங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுத்துருங்க. ஏதேனும் கடித தொடர்பு கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படின் 7 இலக்க பதிவினை தவறாமல் குறிப்பிடவும். மேத்தமேட்டிக்ஸ் கணிதம் 91th question. Which of the following does not represent an integer? பின் வருவனவற்றுள் எது ஒரு முழுவை குறிக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. முதல்ல நம்ம முழு அப்படி, அதாவது இன்டீஜர்ஸ் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ்னால் என்ன? ஒரு இன்டீஜர் லைன் நான் போட்டுட்டு 0 1 2 3 4 அண்ட் -1 -2 -3 -4 இப்படி போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும் மிகை எண்களாக. இங்கேருந்து இதெல்லாம் குறை எண்கள் நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும். அண்ட் இது 0, அது 0. இது மூன்றுமே சேர்த்தது தான் நம்ம முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் இன்டீஜர்ஸ் வி கேன் ரெப்ரசன்ட் இட் அஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுது? அப்போ இதில் எல்லாமே ஒரு கவனிச்சிங்கன்னா தெரியும், எல்லாமே பார்த்தீங்கன்னா முழு நம்பர்ஸாக இருக்கும். இப்போ 1, அப்போ 2 3 4. இப்போ ஒரு சாக்லேட் அப்படின்னா ஒரு சாக்லேட் தான். 1.5 சாக்லேட் கொடுங்க நீங்கள் வாங்க முடியாது இன்டீஜர்ஸ்ட்டை போயிட்டு. அதே நீங்கள் டெசிமல் நம்பர்ஸ்லாம் அப்படி கிடையாது, 1.5 அந்த மாதிரிலாம் வரும். பட் இன்டீஜர்ஸ்லாம் அந்த மாதிரி வராது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? 0 டிவைடட் பை -13. ஸோ 0வை -13ஆல் வகுத்து பார்க்க சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் 0வை எந்த நம்பரால் வகுத்தாலுமே 0 தான் ஆன்சர். ஓகே, அது நம்மளுடைய இன்டீஜர்ஸில் இருக்குது தானே? ஆமாம். ஸோ அப்போ அது வராது. ஸோ இது ஆன்சராக வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு 36 டிவைட் பை -9. ஓகே, 36 இப்போ உங்களுக்கு இங்கே போட்டு காமிக்கிறேன். 36 -9ஆல் வகுக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த மைனஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் பட்டுக்கு ஃபஸ்ட்டு வகுத்துருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். மைனஸ் அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, 1 9s are 9, 4 9s are 36. ஓகே, 9 36. ஸோ -4. ஸோ -4ங்கிறது நம்மளுக்கு இன்டிஜர்ஸ் லைன்ஸில் இருக்குது தானே? இங்கே பாருங்கள், இந்த இருக்க ஆரோ மார்க் என்ன சொல்லுது? உங்களுக்கு இதுக்கு மேலேயும் -5 -6 அப்படி போயிட்டே இருக்குது. அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5 7 8ன்னு போயிட்டே இருக்குது. ஸோ அதில் -4 கட்டாயமாக இருக்கத்தானே செய்யுது. ஆமாம், இந்த இடத்துல இருக்குது. அப்போ கட்டாயமாக இதுலேயும் என்னது
முழுவை குறிக்கும். இங்கே வந்து குறிக்காதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஆன்சராக வராது. ஓகே, இப்போ தேர்ட் ஆப்ஷன் வாங்க. -16/4. ஓகே, மைனஸை மைண்டில் வச்சுக்காதீங்க, இதை மட்டும் பாருங்கள். 4 4 16, அதாவது நன்னாங்க 16ன்னு சொல்லுவோம். அப்போ 4. ஸோ அப்போ இப்போ மைனஸ் பாருங்கள், -4ன்னு வரும். ஓகே, ஒரு மைனஸ் இருக்குன்னா -4. அப்போ இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸில் இருக்குது. அப்போ தேர்ட் ஆப்ஷனும் வராது. இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் வாங்க. ஸோ நான் இப்போ இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அப்போ 3 ஆப்ஷன்ஸ் நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஆப்ஷன் நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்கள் 17/3 கொடுத்துருக்காங்களா? ஓகே, 17/3. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் இது எத்தனை டைம் அடங்கும்? 5 3s are 15. ஸோ 15 போட்டுடுறீங்க, மிச்சம் 2. ஓகே, இப்போ பாயிண்ட் வச்சு நம்ம 0 ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம்? ஸோ 6 3s are 18. 18, மிச்சம் 2. மறுபடியும் 18, ஸோ 20 வரும். மறுபடியும் வந்து 18 போடுவீங்க, மறுபடியும் 20, இப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த நம்பரை நம்ம எப்படி எழுதலாம்? 5.6 பார்னு எழுதலாம். தட் இஸ் இது வந்து எதை குறிக்குது? 5.6 பாரை குறிக்கிறது. அப்போது இது பாருங்க தசம எண், அதாவது புள்ளி வச்ச நம்பர், தட் இஸ் டெசிமல் நம்பராக வந்துருச்சு. ஆக்சுவலாக நம்ம முழு அப்படிங்கும்போது முழுசாக தான் இருக்கணும். இந்த நிச்சயமாக இதுக்கான விடை இதுதான். அதாவது இது ஒரு முழுவை குறிக்காது. இட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் an integer. ஸோ ஆப்ஷன் 4, 17/3. Question number 92. The region occupied by the closed shape is called. டேஸ் என்பது மூடிய வடிவத்தின் அடைபட்ட சமதள பகுதியாகும். ரொம்ப எளிமையான கொஷின். ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு ஷேப் காட்டுறேன். ஸோ இப்போ இது ஒரு வட்டம், ஒரு ட்ரையாங்கிள் கூட எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எந்த ஷேப்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம இதை சுற்றி இருக்கிறது, இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுற்றளவுன்னு சொல்லுவோம். சுற்றி வர அளவு தான் சுற்றளவு. ஓகே, நீள அகலம்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இப்போ வந்து ஷேப்பில் இப்போ இந்த மாதிரி ஷேப்பு ஒன்று எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து நீளம், இதுதான் அகலம். ஸோ தட் இஸ் பிரெட்த். திஸ் இஸ் பிரெட்த் அண்ட் திஸ் இஸ் கால்டு லென்த்து. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். பட் இவங்க என்ன கேட்குறாங்க? மூடிய வடிவம். ஸோ எல்லாமே வந்து க்ளோஸ்டு ஷேப்பு தான், எல்லாமே வந்து மூடப்பட்ட வடிவம் தான். ஜஸ்ட் இந்த மாதிரி மூடாமல் இல்லை. ஸோ இது அதை மீன் க்ளோஸ் இல்லாமல் இல்லை. ஸோ இந்த மாதிரி மூடிய வடிவம். ஸோ எல்லாமே மூடிய வடிவம், தட் இஸ் க்ளோஸ்டு ஷேப்பாக தான் இருக்குது எல்லாமே. அதனுடைய சமதள பகுதி, அடைபட்ட சமதள பரப்பு, சமதள பகுதி, அதாவது இது வந்து ஃபுல்லாக நம்ம இப்போ வந்து பெயிண்ட் அடிக்கிறோம்னு நினச்சிக்கோங்க நீங்கள். ஸோ இப்போ பெயிண்ட் அடித்தா என்ன ஆகும்? ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, வெளியில் வந்துருச்சு, வெளியில் வரக்கூடாது, அதே வடிவத்துக்குள்ளாரையே தான் இது வந்து எல்லாமே ஷேடாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பரப்பு. தட் இஸ் இட் இஸ் அ ஏரியா. ஆப்ஷன் 1, பரப்பளவு, ஏரியா. Question number 93. The perimeter of a parallelogram whose adjacent sides are 4.2 cm and 3.8 cm is. அடுத்துள்ள பக்கங்கள் முறையே 4.2 சென்டிமீட்டர் மற்றும் 3.8 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் சுற்றளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நமக்கு ஸோ இணைகரம்னா என்னன்னு தெரியணும். ஸோ உங்களுக்கு அதுக்கு நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதை தான் நம்ம வந்து பேரலோகிராம், அதாவது இணைகரம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த நீளம், ஸோ இதோடைய இவ்வளோ நீளத்தை வந்து ஏ அப்படின்னும், இதோடைய நீளத்தை வந்து நம்ம பி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதான் அடுத்துள்ள பக்கங்கள்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஏவுடைய அளவு அவங்க என்ன சொல்கிறாங்க? 4.2 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. அண்ட் பியோட அளவு என்னன்னு சொல்கிறாங்க? 3.8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்படி இருந்தால் இணைகரத்தினுடைய சுற்றளவு, தட் இஸ் த பெரிமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ சுற்றி வர அளவு. ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு மறுபடியும் புறப்பட்ட இடத்துக்கே இங்கே வந்து சேரும் இல்லையா? அதுதான் வந்து சுற்றளவு. ஓகே, தட் இஸ் அ பெரிமீட்டர். ஓகே, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதனுடைய சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × A + B. A வந்து 4.2 ப்ளஸ் B ஆர் 3.8. ஓகே, ரெண்டையுமே கூட்டுங்க. ஸோ என்ன வருது உங்களுக்கு? 4.2 3.8 ரெண்டையும் கூட்டினா 0. ஸோ 4 நாளும் 8 ஆகிடுது. ஸோ 8.0. ஓகே, அப்போ 8.0னா 8 தான். ஸோ அப்போ 2 8 16. ஸோ 16 சென்டிமீட்டர். ஸோ இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் 2, செகண்ட் ஆப்ஷன். 94th கொஷின். டைமண்ட் கிராசிங் ரெஃபர்ஸ் டு த ஷேப் டேஷ். டைமண்ட் கிராசிங் என்பது டேஷ் வடிவத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் டைமண்ட் கிராசிங் அப்படிங்கிறது நம்ம முன்கூட்டியே படிச்சிருக்கோம். தட் இஸ் இப்போ நம்மளுக்கு தெரியும் நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத் அப்படிங்கிற டைரக்ஷன்ஸ் படி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரயில் தண்டவாளத்தை எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே இப்படி கிராஸ் ஆகுது.
அதே போல் எங்கேருந்து சவுத்லேருந்து நார்த்துக்கு போகுது. ஓகே, அதே போல் இங்கே பாருங்கள் வெஸ்ட்லேருந்து இது என்ன ஆகுது அப்படியே நேராக ஈஸ்ட்டுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி இப்படி கிராஸ் ஆகுது இல்லையா? ஸோ இந்த இடத்த தான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்த தான் அவங்க வந்து டைமண்ட் கிராசிங் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது எந்த வடிவத்தை குறிக்குது? எஸ், ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சதுரம். Question number 95. A symbol having a fixed numerical value is called dash. மாறாத எண் மதிப்பை கொண்ட குறியீடு dash. So first option வேரியபிள்னு கொடுத்துருக்காங்க, that is மாறி. ஓகே, மாறி வேரியபிள் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனுடைய வேல்யூ சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக்கலி நம்ம படித்ததப்போ ABCD அப் டு Z வரைக்கும் நம்ம இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்லி எடுத்துக்குவோம்? மாறி, தட் இஸ் வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன். அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன்னா எப்போ அந்த ரெண்டு மாறிலிகள் ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஆப்ரேஷன்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள் அடிஷன் இருக்குது, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம எக்ஸ்பிரஷன், அதாவது இயற்கணித கோவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு லைக் டேர்ம். லைக் டேர்ம்னா ஒன்றும் இல்லை, இப்போ 4A 7B அண்ட் 4B இப்படி இருந்துச்சுன்னா இதில் எது லைக் டேர்ம்ஸ் தான்? இது ரெண்டு தான் லைக் டேர்ம்ஸ். 7Bயும் 4Bயும் தான் லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா என்ன? ஸோ நம்பர்ஸ் தான் கான்ஸ்டன்ட். ஏன்னா 4 பேனா அப்படின்னா 4 பேனா தான் மாறாது. -3 அப்படின்னா -3 தான் மாறாது. 10 rupees அப்படின்னா 10 rupees தான் மாறாது. ஸோ இதுதான் மாறிலி. ஸோ கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ மாறாத எண் மதிப்பு தான் அவங்க கேட்குறாங்க. மாறாத எண் மதிப்பு அப்படின்னா என்னது? ஃபோர்த் ஆப்ஷன் மாறிலி. தட் இஸ் அ symbol having a fixed numerical value. It is fourth option, constant. 96th question. An algebraic expression which is equivalent to the verbal statement 5 times the sum of A and B is. A மற்றும் B இன் கூடுதலின் 5 மடங்கு என்னும் வாய்மொழி கூற்றுக்கு பொருத்தமான இயற்கணித கோவை. ஓகே, A மற்றும் B ரெண்டு எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த A மற்றும் B ரெண்டின் கூடுதலின் அப்படின்ட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கூட்டிக்கணும். அப்போ ஆமாம், கூட்டிக்கணும். கூடுதலின் 5 மடங்கு. கூடுதலின் 5 மடங்குன்னா அப்போ நீங்கள் இதை வந்து ப்ராக்கெட்டில் தான் நீங்கள் வந்து 5 மடங்கு, தட் இஸ் 5 மல்டிபிள்ஸ், 5 டைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. த சம் ஆஃப், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? த சம் ஆஃப் அப்படிங்கும்போது சம் பண்ணிக்குவோம், ப்ளஸ் பண்ணிக்குவோம் ஏவையும் பியையும், அண்ட் 5 டைம்ஸ் அப்படிங்கிறது 5 டைம்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி போடுவோம். இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 5 into A plus B. So option third. 97th question. When two ratios A is to B and C is to D are equal, then we say that the ratios are in. இரண்டு விகிதங்களான A is to B மற்றும் C is to D ஆகியவை சமமாக இருந்தால் அவற்றை டேஸில் உள்ளன என குறிப்பிடலாம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். இப்போ 1/2 அரை, இது தெரியும். ஓகே, அதே போல் இப்போ நான் 100/200 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது பாருங்கள், இங்கே கேன்சல் பண்ணாலும் இதுவும் என்ன தான் கொடுக்குது? 1/2 தான் கொடுக்குது. அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ 1/2 அப்படிங்கிறது இங்கே 1/2க்கு சமமாக தானே இருக்கு. அப்போது இது ரெண்டு எப்படி விகித சமம், தட் இஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 3 விகித சமம், ப்ரொபோர்ஷன். The decimal representation of 89 cm in meter. 89 சென்டிமீட்டர் என்பதின் மீட்டர் மற்றும் தசம வடிவம். 100 சென்டிமீட்டர் சமம் 1 மீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டருங்கிறது 1/100 மீட்டர். இப்போ நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? 89 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 89, அப்போ 89 சென்டிமீட்டர் சமம் எவ்வளோ? ஸோ 89/100 மீட்டர். ஆமாம். ஸோ 89 into 1 தான் 89 டேரெக்டாக எழுதிட்டேன். ஸோ இப்போ இந்த 0க்கு நேராக 9, இந்த 0க்கு நேராக 8 எடுத்துருங்க. அப்போ வந்து 1க்கு பதிலாக எப்பவுமே பாயிண்ட் வச்சுக்கணும். ஸோ பாயிண்ட் வச்சுக்கிட்டோம். 8, 9 மீட்டர். அப்போ முன்னாடி நீங்கள் 0 கூட போட்டுக்கலாம் வேணும்னா. ஓகே, இந்த மாதிரி எங்கே இருக்குது? ஸோ ஆப்ஷன் நம்பர் 1. ஸோ அதுதான் வந்து 0.89 மீட்டர். இதுதான் வந்து தசம வடிவமாகவும் இருக்குது. ஸோ தட் டெசிமல் ரெப்ரசன்டேஷனாகவும் இருக்கிறது இதுதான். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நம்பர் 99. The place value of 2 in 103.092 is 103.092 என்பதில் 2இன் இட மதிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிளேஸ் வேல்யூஸ் தான் கேட்குறாங்க. இதில் 2 அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பிளேஸ் வேல்யூஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். நமக்கு தெரியும் இதுதான் வந்து டெசிமல் பாயிண்ட், தட் இஸ் தசம புள்ளி அப்படின்னு தெரியும். தசம புள்ளிக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ், அதாவது ஒன்றுகள், டென்ஸ் பத்துகள், ஹண்ட்ரட்ஸ் நூறுகள் இருக்கும். அதே போல்
தசம புள்ளிக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 1/10s, தட் இஸ் 10 ஒன்றுகள், 1/100s, 100 ஒன்றுகள், 1/1000s, 1000 ஒன்றுகள், இதே போல் போய்கிட்டே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். சரி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 103.092 இங்கே எழுதிக்கிறோம். தசம புள்ளிக்கு நேராக புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த புள்ளிக்கு நேராக கொண்டு போய் இங்கே புள்ளி வச்சிட்டேன். அண்ட் 3 பக்கத்தில் போடுறேன், அடுத்தது 0 போட்டுட்டேன், அடுத்தது 1 போட்டுட்டேன், அடுத்தது இங்கே 0 போட்டேன், அடுத்தது 9 போட்டேன், அப்புறம் இங்கே 2ஐயும் போட்டுட்டேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இவங்க கேட்டிருக்க கொஷின் படி 2இன் இடமதிப்பு, தட் இஸ் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே 2உடைய பிளேஸ் வேல்யூ நீங்கள் பாருங்க என்ன வருது இந்த இடத்துல ஆன்சரில். ஸோ அப்போ 1000 ஒன்றுகள், தட் இஸ் இங்கே பாருங்க 1000s, தட் இஸ் 1001, அது நம்மளுடைய விடை. Next 100th question பாருங்க. If the diameter of a circle is d, then its circumference is. ஒரு வட்டத்தின் விட்டம் d எனில் அதன் சுற்றளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வட்டம் தெரியும். ஸோ ஷேப் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ ஒரு வட்டத்தை இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வட்டத்தில் பாருங்க, ஒரு வட்டத்தினுடைய விட்டம், தட் இஸ் த டயாமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் சொல்கிறாங்க. ஸோ சென்டர் பாயிண்ட் இதுவாக இருந்துச்சுன்னா, ஸோ இதுதான் நம்ம வந்து ரேடியஸ் தான் ஆரம்னு சொல்லுவோம். ஓகே, 2 ஆரம். ஸோ டோட்டலாக அந்த மையம் வழியாக செல்லுகிற நாணத்தான் நம்ம எப்போவுமே என்னென்னு எடுத்துக்குவோம் அப்படின்னா டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம், டயாமீட்டர். ஓகே, நமக்கு தெரியும் சுற்றளவு. பேசிக்கலி நமக்கு என்ன தெரியும், ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா, ஸோ தட் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் என்னது நமக்கு, ஸோ 2πr அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ இதை கொஞ்சம் நான் எல்லாமே பெருக்கில் தானே இருக்குது, அப்போ கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதாவது பரிமாற்று பண்பு இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ பை எழுதிட்டு இந்த 2r இந்த பக்கமாக போட்டுக்கிறேன். 2 × r, ஸோ π × 2 × r. இப்போ 2 × π × r இருந்தது, π × 2 × rன்னு எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் பை அப்படியே போட்டுக்கோங்க. நான் சொன்னேன் இப்போ தான், இது ஒரு ஆரம், இது ஒரு ஆரம். ஸோ திஸ் இஸ் ரேடியஸ் அண்ட் திஸ் ஆல்சோ ரேடியஸ். ஸோ 2 ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் d. 2 ஆரம் என்பது விட்டத்திற்கு, d என்ற விட்டத்திற்கு சமம். அப்போ இதை நான் வந்து டின்னு எழுதலாம் தானே. ஓகே, நம்ம பேசிக்லி இந்த டியை வந்து நம்ம ஸ்கூல்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து விட்டம் வந்து டி, கேபிட்டல் டி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கேபிட்டல் டி தான் நம்ம போடணும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, 5D. ஸோ அப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 101. another name for exponent is, அடுக்குகளின் மற்றொரு பெயர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வேரியபிள்ஸ், பேஸ், இண்டீசஸ், கான்ஸ்டன்ட்ஸ். மாறி, அடிமானம், இண்டீசஸ், மாறிலி. ஓகே, மாறினா இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஏலேருந்து ஏபிசிடி இந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மாறி அப்படின்னு சொல்லுவோம், தட் இஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அடிமானம் அப்படிங்கும்போது என்ன சொல்லுவோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 ரூட் ஆஃப் இருந்துச்சுன்னா இப்போ இங்கே வந்து 4 வந்து நம்ம பேஸ்ன்னு சொல்லுவோம், 4 வந்து அடிமானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அப்படி இல்லைன்னா 4 ஸ்கொயர்டு இருந்துச்சுன்னா இப்போ நம்ம இதை வந்து எப்படி 4 ஸ்கொயர்டு இருந்துச்சுன்னா அதை இதில் வந்து பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தான் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் இவங்க கேட்குறது என்னது, அடுக்கு, தட் இஸ் எக்ஸ்போனண்ட். எக்ஸ்போனண்ட்ங்கிறது இங்கேருந்து பவரில் இருக்கக்கூடியது, ஸோ அடுக்கில் இருக்கக்கூடியது. அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம இண்டீசஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இண்டீசஸ், தேர்ட் ஆப்ஷன். அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், மாறிலி. மாறிலின்னா உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டன்டாக தான் 4, 5, -3 இந்த மாதிரி நம்பர்ஸ், ஃபிக்ஸ்டு நம்பர்ஸ் வரும். அதை தான் வந்து நம்ம மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய விடை என்னன்னா தேர்ட் ஆப்ஷன், இண்டீசஸ். கொஸ்டின் நம்பர் 102. The unit digit of 9 to the power 10 is. 9 அடுக்கு 10 என்பதில் 1ஆம் இலக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, நமக்கு பேசிக்லி தெரியும் 9வது வாய்ப்பாடு பாருங்க, 9. 9உடைய அடுக்கில் 1 இருந்துச்சுன்னா ஒரு 9 தானே, அப்போ நமக்கு 9 தான் ஆன்சர் வரும். இதே 9உடைய அடுக்கில் 2 இருந்துச்சுன்னா 9 × 9, அது அப்போ 81. அப்போ எதில் முடியுது பாருங்க, 1ல் முடியுது. இதே 9³ எடுங்க, ஸோ 9 × 9 × 9, 729. 729 நல்லா பாருங்களேன், அடுக்கு வந்து 1, 3 அப்படி இருக்கும்போது எதில் முடியுது, 9ல் முடியுது, 9ல் முடியுது. அதே அடுக்கு பார்த்தீங்கன்னா 2 இரட்டைப்படையாக இருக்கும் பொழுது எதில் முடியுது, 1ல் முடியுது. இப்போ வாங்க, இதில் அடுக்கு என்னவா இருக்குது, 10. 10ங்கிறது இரட்டைப்படை, தட் இஸ் ஈவன் நம்பர். ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 1ல் முடியணும். ஸோ அப்போது ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1. Question number 103. The maximum possible number of angles in a triangle is. ஒரு முக்கோணத்தின் அதிகபட்ச கோணங்களின் எண்ணிக்கை.
பேர்லேயே இருக்குது, உங்களுக்கு படமும் போட்டு காமிச்சிடறேன். ஸோ இது ஒரு முக்கோணம். இந்த முக்கோணத்தில் அதிகபட்ச கோணங்கள் என்னவா இருக்க முடியும்? ஸோ இங்கிருந்து ஒரு கோணம், 2 கோணம், 3 கோணம். ஸோ அப்போ 3 கோணங்கள் தான் உருவாகுது. அப்போ இது முக்கோணம். அது பேர்லேயே இருக்குது முக்கோணம் அப்படின்னு, ட்ரை. ஸோ ட்ரை அப்படின்னாலே 3ன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் தேர்ட் ஆப்ஷன் 3. ஓகே. கொஷின் நம்பர் 104. திஸ் சிம்பிள் திஸ் ஒன் இண்டிகேட்ஸ் என்ற குறியீடு உணர்த்துவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? ஈக்குவல். ஈக்குவல் எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ இப்படி இருக்கும், அது தெரியும். அன்ஈக்குவலும் தெரியும். தட் இஸ் நாட் ஈக்குவல், தட் இஸ் நாட் ஈக்குவல் போடலாம், லெஸ் தென் நாட் போடலாம், இல்லை கிரேட்டர் தென் போடலாம். அன்ஈக்குவல் அப்படிங்கிறது அசமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கேன். ஓகே, இந்த சர்க்கிள் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. தட் இஸ் இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக போடுறேன். ஓகே, ரெண்டுமே பாருங்க சர்க்கிள் தான். தட் மீன்ஸ் அதோட ஷேப் ஒன்று தான், பட் அளவு வந்து மாறி இருக்கு, அவ்வளோதான். இப்போ ஷேப்ஸ் ஒரே போல இருந்து அளவு மட்டும் மாறி இருந்துச்சுன்னா அதை நம்ம சிமிலர்னு சொல்லுவோம். பட் அதே போலவே இப்போ நான் இன்னொரு சர்க்கிள் போடுறேன் பாருங்க. ஸோ ஆமாம், இந்த சர்க்கிளும் இந்த சர்க்கிளும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஷேப் மட்டும் இல்லை, சைஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அது போல் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து கான்குரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம எப்படிப்பட்ட இதால் நம்ம நோட் பண்ணுவோம் அப்படின்னா, தட் இஸ் இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சிமிலர், இதே போலவே இருக்கறனால. ஸோ இது வந்து ஒத்த, இதை போல ஒத்து உடையவன், இவனை போல உடையவன், அதனால தான் ஒத்தவன், இவனை போல உடையவன். ஆனால் இவனே தான் இவன், அப்படி இருக்கும்போது இது வந்து நம்ம கான்குரன்சி, அப்போ 3 சமம் போட்டிருக்கணும், கான்குரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுதான் வித்தியாசம். ஸோ அளவு வந்து மாறுபட்டிருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ், பட் அதனுடைய வடிவம் ஒரே போல இருக்கும், அது வந்து சிமிலர். அளவும் சரி வடிவமும் சரி ரெண்டுமே சமம், சர்வமும் சமமாக இருந்துச்சுன்னா தான் சர்வசமம், அது கான்குரண்ட். அப்போ நம்மளுக்கு இங்கே இது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஷேப் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3மே சமம் இருந்துச்சுன்னா அது சர்வமும் சமம்னு நினச்சிக்கோங்க. இதே வந்து ஒரு சிம்பிள் மட்டும் இப்படி தோராயமாக அப்படி அப்ராக்சிமேட்லி அப்படிங்கிற மாதிரி மாறி இருந்துச்சுன்னா அது சிமிலர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு? ஸோ சிமிலர், தேர்ட் ஆப்ஷன். ஸோ ஒத்த அப்படிங்கிறது தான் நம்ம விடை. 105. The relationship between x and y from the table. பின்வரும் அட்டவணையிலிருந்து x மற்றும் yக்கு இடையே உள்ள தொடர்பு. ஸோ எக்ஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் அதுக்கு உண்டான ஒய்யும் ஆன்சரும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸுக்கு 1 போட்டால் ஒய்க்கு 1 வரணும், எக்ஸுக்கு 2ன்னு போட்டிங்கன்னா ஒய்க்கு 3ன்னு வரணும், எக்ஸுக்கு 3ன்னு போட்டால் ஒய்க்கு 5ன்னு வரணும், எக்ஸுக்கு 4ன்னு போடும்போது ஒய்க்கு 7ன்னு வரணும். இப்படி தானே கேட்டிருக்காங்க. ஓகே, இதை நீங்கள் இதில் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட் இப்போ ஒன்று எடுக்கிறேன். ஸோ y இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறாங்க, 2x + 1. ஓகே, இப்போ நான் y அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன சொல்லி போடுறேன், ஃபஸ்ட்டு 1 போடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன 2 × 1, 1 + 1. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு, 2 + 1, ஒரு 2 தான், 2 + 1, அப்போ என்ன கிடைக்குது, 3 கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்மக்கிட்ட ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஒய்ங்கிறது 3 கொடுத்துச்சு, 3 நம்மளுக்கு 1ன்னு போடும்போது இங்கே பாருங்கள், 1ன்னு போடும்போது ஒய்க்கு என்ன கிடைச்சிருக்கணும், 1 தான் கிடைச்சிருக்கணும். பட் நான் எக்ஸுக்கு 1 போட்டேன், பட் எனக்கு ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 1 வரல, 3ன்னு வந்திருக்கு. எக்ஸுக்கு 1ன்னு போடும்போது எனக்கு ஆன்சர் 3ன்னு வந்துச்சு, ஆனால் ஒய்யோட மதிப்பு 1. இது எப்படி சமமாகும், சமம் இல்லை இல்லையா? அப்போ இது வந்து நம்ம எடுத்துக்கிட்டது தப்பு. அப்போ இது வேண்டாம். ஸோ இப்போ இதை நான் உங்களுக்கு அழிச்சிக்கிறேன். அடுத்தது நான் வந்து இதை செஞ்சு காமிக்கிறேன். செகண்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்து நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் என்ன, தட் இஸ் y = 2x - 1 தானே. ஓகே, 2x - 1. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன். ஓகே, 2 × 1 - 1. ஸோ 2 1 is 2 - 1 that is equal to 1. அப்போ ஒய்க்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குது, நமக்கு 1 தான் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த 1 போட்டு பாருங்கள், 1 1க்கு சமம். அப்போ நிச்சயமாக இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஏதாலும் நம்ம இன்னொரு நம்பர் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து 3 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன நம்மளுடைய ஈக்குவேஷன் 2x - 1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன், ஸோ 3 போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். 2 × 3 - 1. ஸோ 2 3 1 6 - 1 என்ன வரும், 6 - 1 என்னது 5. ஒய்யோட மதிப்பு 5 வருதா? ஆமாம், நம்ம போட்டது போல் இங்கே பாருங்கள், 5 5க்கு தானே சமம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்னது நமக்கு, ஆமாம் சரிப்பட்டு வருது. ஸோ நம்மளுடைய விடை வந்து செகண்ட் ஆப்ஷன், y = 2x - 1. Question number 106. The multiplicative inverse of the rational number a by b, where a not equal to b is.
106 a/b என்ற விகிதமுறு எண்ணில் a not equal to b எனில் அதன் பெருக்கல் நேர்மாறு. பெருக்கல் நேர்மாறு அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2 நம்பரை பெருக்குனா 1 கிடைக்கணும், அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4/2ன்னு வச்சுக்கோங்க. 4/2 எதை பெருக்குனா நமக்கு 1 கிடைக்கும்? நிச்சயமா 4/2 இருந்துச்சுன்னா அதை 2/4 பெருக்கும் போது 4க்கு 4 கேன்சல் ஆகி 2க்கு 2 கேன்சல் ஆகி 1 கிடைக்கும். பை பிக்கு யாரு பெருக்குனா 1 வரும்? b/a தான், வேற யாரு? ஸோ பிக்கு b கேன்சல் ஆகிடும், ஏக்கு a கேன்சல் ஆகிடும், அப்போ 1 = 1. ஸோ அப்போ நம்மளுடைய விடை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் b/a. Question number 107. The simplified value of √98 by √162 is 98 வர்க்கமூலம் வகுத்தல் 162 வர்க்கமூலம் என்பதன் சுருக்கப்பட்ட மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 98 முதல்ல நம்ம வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபேக்டர் பண்ண போகிறேன். ஸோ காரணிகளாக மாற்ற போகிறேன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் நம்ம 2 எடுப்போம். 2 எடுத்து போட்டோன்னா 4 2 8 மிச்சம் 18, 9 2 18. ஓகே, இது 7 49. ஸோ 7ஆல் பண்ணிங்கன்னா 1. அப்போ 98க்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம்? சார் நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். √98க்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம்? √2 பெருக்கல் 7 பெருக்கல் 7. ஓகே, அதே போல் இப்போ நம்ம √162க்கு பார்க்க போகிறோம். 8 2 16 மிச்சம் 1. இது எந்த வாய்ப்பாடு? 9ஆம் வாய்ப்பு. 1 9 99 81 தெரியும். ஸோ 9 டைம். இதுக்கு மேலே 3 எடுத்து நீங்கள் போடலாம், பட் அது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக சீக்கிரம் முடிக்கிற மாதிரி போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ரூட் இருந்துச்சுனாலே நம்ம என்னது டபுள் ஜெராக்ஸாக இருந்துச்சுன்னா அதில் வந்து 1 வெளியில் எடுத்துருவோம் இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ நம்ம 7/9 வெளியில் எடுத்துடுறோம். உள்ள √2 வகுத்தல் √2. இந்த √2க்கு √2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு விடை என்ன கிடைக்குது? 7/9. இது எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது நம்முடைய விடையாக இருக்கும். 108வது கேள்வி. இந்த கார்ட்டீசியன் பிளேன் x = 0 ரெப்ரசன்ஸ். கார்ட்டீசியன் தளத்தில் x = 0 என்பது y axis, x axis, entire plane x and y axis. y அச்சு, x அச்சு, முழுத்தளம் x மற்றும் y அச்சு. கார்ட்டீசியன் பிளேன் என்பது நமக்கு தெரியும். ஓகே, இது போல இருந்து தான் வந்து கார்ட்டீசியன் தளம். அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 0வாக தான் இருக்கும். 0,0. ஓகே, இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்கும்? இப்போ 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எப்படி எழுதியிருப்பாங்க? ஸோ 0,1ன்னு எழுதுவோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 2. இப்போ 0,2. இப்போ இந்த இடத்துல வாங்க -1ன்னு எழுதுனீங்கன்னா -0,-1. ஏன்னா இது y அச்சு அல்லவா, இதுதானே x அச்சு. அப்போ x = 0. இதில் எல்லாமே 0வாக இருக்குது. அப்போ நிச்சயமாக அது என்ன அச்சை நம்ம கொடுக்குது? y என்ற அச்சையை கொடுக்குது. இது y', y'. அப்போ y என்ற அச்சை தான் நமக்கு தருது. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? y அச்சு, ஆப்ஷன் 1. Question number 109. Ravi loses 25% by selling a shirt for ₹480. To gain 20%, for how much should he sell the shirt? ரவி ஒரு சட்டையை 480க்கு விற்பதால் 25% நட்டமடைகிறார். அவர் 20% லாபம் பெற சட்டையை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? இந்த கேள்வி. இதுக்கு எப்போவுமே ஸ்கூல் மெத்தட் மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போட்டால் கொஞ்சம் டைம் ஆகும். பட் உங்களுக்கு ஒரு மனக்கணக்காக நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ ரவிங்கிறவர் 100 ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அவருடைய அடக்க விலை, அதாவது வாங்கின விலை. ஓகே, அதை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா 25% நட்டத்தில் விற்கிறாரு. ஓகே, 25% நட்டம்னா 100 ரூபாயில் 25% எவ்வளோ? ஸோ 100 பெருக்கல் 25/100ன்னு போடுவோம். 25% இப்படி எழுதுவோம். ஓகே, ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா 25 ரூபா. ஓகே, அப்போ 100 ரூபாய்க்கு வாங்கின சட்டையை அவர் 25% நஷ்டம், அதாவது 25 ரூபா நஷ்டம் ஆச்சுன்னா 75 ரூபாய்க்கு அவர் விற்றுருப்பார். இந்த கணக்கு உங்களுக்கு புரியுதா? அப்போ தான் ஈஸியாக போட வரும். அதாவது 100 ரூபாய்க்கு வாங்கின சட்டையை 25% 25 ரூபாய்க்கு அவர் வந்து நஷ்டத்தில் விற்கிறாரு. அப்படி விற்றா எவ்வளோக்கு விற்றுருப்பார்னா 75 ரூபாய்க்கு விற்றுருப்பார். இது அப்படியே நீங்கள் இங்கே கொஷினுக்கு வாங்க. ரவி ஒரு சட்டையை 480க்கு விற்பதால், ஸோ அவர் விற்கிறது எவ்வளோ? 480க்கு விற்கிறாரு. எத்தனை சதவீதத்தில்? 25%. அப்போ -25%. ஓகே, எதில்? ஸோ இங்கே 100 ரூபான்னு எடுத்தோம் அசல் விலை. அப்போ நான் இங்கே வந்து அது எனக்கு என்னென்னு தெரியாதனால நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸில் தானே 25% அவர் வந்து எவ்வளோ ஆயிருக்கணும்? நட்டமாயிருக்கணும். ஸோ அது அப்போ இப்படி போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் இது எப்படி எழுதலாம்? 25/100 × எக்ஸ் இப்படி கூட போட்டுக்கோங்க. எக்ஸ் 480.
ஓகே, இப்போ இது பாருங்கள், இதை வந்து 25 ஒரு டைம் 25, இது வந்து 4 டைம் 100. ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் 1/4 எக்ஸ் ஈக்குவல் டு 480. இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம் இல்லையா? ஸோ 4x மைனஸ் 1x ஈக்குவல் டு 480. இப்போ 4ல் ஒரு 1 போச்சுன்னா ஸோ 3x இங்கே 4 சமம் 480. 3x/4 சமம் 480 அப்படின்னா ஸோ இப்போ எக்ஸ் சமம் எப்படி வரும்? 480 பெருக்கல் 4/3 வரும். ஸோ 3 எத்தனை டைம் அடிக்கலாம்? 1 3 3, ஸோ 18, 6 3 18, 0. ஸோ 160 பெருக்கல் 4, ஸோ 160 பெருக்கல் 4 எவ்வளோ வருது? 0. 6 நாங்கள் 24, மிச்சம் 2 4 640. அப்போ அவர் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பாராம்? ஸோ 640 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாராம். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது 640 ரூபா வருது. ஓகே, ஆனால் அவங்க 640 ரூபா அந்த விலையை என்ன விலைக்கு வாங்கினாருன்னு கேட்கல. அவர் எவ்வளோக்கு வாங்கினாரோ அதில் 20% லாபம் பெற்று தான் அவர் வந்து விற்றுருக்காரு. அப்போ 640 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னா 640ல் 20% லாபம் பார்த்துருக்காரு. அப்போ அது எப்படி எழுதலாம்? ஸோ 640 பெருக்கல் 20/100. அப்போ 100, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகும். அப்போ எவ்வளோ வருது நமக்கு? 128. அப்படித்தானே? ஓகே, அப்போ 128 தனியாக இதை வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ எவ்வளோ வருது? ஸோ அவர் வாங்கின விலை 640, ஸோ அவர் லாபம் பார்த்தது 128 ரூபா. அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 768. ஸோ அது எங்கே இருக்குது? தேர்ட் ஆப்ஷன், ₹768. ஸோ that is the students. So if Ravi is getting the shirt for 100 rupees and selling it by the loss of 25%. So 100 minus 25 equal to 75. In case of Ravi, he doesn't know what is the cost of that shirt. So I am taking it as a x. So x minus 25% of x equal to 480. X minus 25/100 into x equal to 480. So by cancelling these things, we will get 3x/4 equal to 480. And what we getting? X equal to 640. And what is given here? So to gain 20%. So 20% of it's a product cost price. So 640 into 20/100. So he will get 128 rupees. The total, what is the total cost? That is, by acquiring 20% gain, he will get 768 rupees. Your answer is third option, 768. Question number 110. An object is said to have a dash if it looks the same after being rotated about its center through an angle less than 360 degree. Okay. ஒரு பொருள் அதன் மையத்தை பற்றி 360 டிகிரிக்கு குறைவான கோணத்திற்கு சுழற்றிய பின்பும் ஒரே மாதிரியாக தோன்றினால் அப்பொருள் டேஸ் தன்மையை கொண்டது என கூறலாம். ஸோ இடப்பெயர்வு சமச்சீர் அப்படின்னா, தட் இஸ் டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் இப்போ வந்து இடம் மாதிரி இப்போ இங்கே போனச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஜஸ்ட் இடப்பெயர்வு சமச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே வந்து எதிரொலிப்பு சமச்சீர் அப்படின்னு சொன்னால் இதுவே வந்து கீழே இதை போல் வந்து பார்த்தீங்கன்னா எதிரொலிப்பு, இதனுடைய எதிரொலிப்பு இந்த பக்கம் கீழே டவுன் சைடில் வந்துடுதுன்னா அது எதிரொலிப்பு சமச்சீர்னு சொல்லுவாங்க. எதிரொலிப்பு கோடு அப்படிங்கிறது இந்த கோட்டை தான் நம்ம வந்து எதிரொலிப்பு கோடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் சுழல் சமச்சீர் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் இதனுடைய மைய அச்சை பொறுத்து நீங்கள் வந்து இதை சுழலை வச்சிங்க, இந்த ட்ரையாங்கிளை சுழலை வச்சிங்கன்னா ஒரு பிரமிடு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் சுழலை வச்சிங்கன்னா அது திரும்ப ரொட்டேட் ஆனாலும் அதே ஷேப்பை தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அப்போது எந்த ஒரு பொருளுமே 360 டிகிரிக்கு சொல்லும் போது நிச்சயமாக அதே ஷேப்பை தான், அதே இடத்துக்கு கரெக்டாக வந்து நின்று அதே ஷேப்பை கொடுத்துருக்கோம். இப்போ 360 டிகிரி குறைவாக சுற்றினாலும் அது என்னது சுழல் சமச்சீர் இருந்தால் தான் அதே ஷேப்பை தரும், ஒரே மாதிரியாக தோன்றும். இப்போ நீங்கள் ஒரு பிரமிட் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிறத நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஒரு சுழல் சமச்சீர் பற்றின ஒரு தட் இஸ் ரொட்டேஷனல் சிமெட்ரி பற்றின ஒரு கற்பனை வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3, சுழல் சமச்சீர், ரொட்டேஷனல் சிமெட்ரி.
That's all. Like, share, and subscribe Shifa Diaries.